பரிசுத்த ஆவி தீமையை அழிக்கிறார். ஸோ பாருங்க, படைப்பு கடவுள், அழிக்கும் கடவுள், காக்கும் கடவுள், முரண்பாட்டை பார்க்கிறோம். ஸோ கடவுளுடைய குடும்பத்திலேயே இந்த முரண்பாடு இருக்கிறது. அந்த முரண்பாடு தான் நமது வாழ்க்கையில் கூட வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். பவுலடிகளார் அழகாக சொல்கிறார், கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி மனித கோலம் பூண்டு அடிமை கோலம் பூண்டு நமக்காக பைத்தியக்காரன் ஆன இந்த கதையை தான் இன்றைய தினம் சொல்லுகிறார். அதுவும் ஒரு பேரடாக்ஸ். எப்படி பாம்பு கடிப்பட்டவர்களை அதே பாம்பு விஷம்தான் அவர்களுக்கு நலனை கொடுத்தது போல, மனிதன் செய்த குற்றங்களுக்கு ஒரு மனிதன் தான் ஆன்டிவெனமாக மாறுகிறான். மனிதர்கள் செய்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க கடவுளே அவதாரம் எடுத்து ஒரு மனிதனாக இரத்தத்தை சிந்தி, அந்த இரத்தத்தை ஒரு ஆன்டிவெனம் மனிதத்தை காப்பாற்ற உபயோகிக்கின்ற முரண்பாட்டை நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த 3:16 அந்த வாசகம், கடவுள் நம்மீது கொண்ட அன்பினால் என்று எழுதப்படவில்லை. நல்லா கவனிங்க, கடவுள் உலகின் மீது கொண்ட அன்பினால், அதுதான் வார்த்தை. அதை தான் நான் சொல்ல மறந்துட்டேன். உலகின் மீது கொண்ட அன்பினால். இங்கே ஒரு மாபெரும் முரண்பாட்டை இன்றைய தினம் கடவுள் நமக்கு விளக்குகிறார். 2000 வருஷமாக நாம் என்ன பண்ணோம்? மனிதன் மனிதன் மனிதன், மனித மீட்பு, மனித வரலாறு, மனித முன்னேற்றம், மனிதனுடைய இரட்சணியம், மனிதனுடைய வளர்ச்சி, இன்னைக்கு கூட மனிதன் மனிதன் மனிதன், மனிதனை மையமாக கொண்ட ஆன்மீகங்கள், தத்துவ இயல்கள், வளர்ச்சி பணிகள். இங்கே நம்ம 2000 வருஷமாக என்ன தெரியுமா வாசித்தோம்? அருளப்பர் 3:16. உங்களுக்கு விவிலியத்தை ஒரே ஒரு வார்த்தையில் நாம் சொல்ல வேண்டும் என்றால் இதுதான், கடவுள் உலகின் மீது கொண்ட அன்பினால் தன் ஒரே பேரான மகனை இந்த உலகுக்கு அனுப்பினார். அதுதான் அந்த வார்த்தை. இதுதான் பைபிளை. அதனால தான் அது சென்டரில் வருது. ஸோ நம்ம எப்படி தெரியுமா வாசித்தோம்? கடவுள் மனிதன் மீது கொண்ட அன்பினால் தன் ஒரே பேரான மகனை இந்த உலகுக்கு அனுப்பினார். இங்கேயும் முரண்பாடு இருக்கிறது. 2000 வருஷமாக நம்ம அது மனிதனை நம்பிதான் அவர் வந்தார், மனிதனை மீட்க தான் வந்தார் என்ற ஒரு பொய்க்கதையை நாம் விசுவசித்து